கடவுள் வந்து சில பேர் நல்லா ஆட விடுவார். நீங்களும் விட்டுருங்க, ஒன்றும் சொல்லாதீங்க. ஆடுறவங்கள அப்படியே விட்டுருங்க, ஆடட்டும். ஆனால் கடைசியில் ஒரு ஆப்பு வைப்பார், வசமாக எந்திரிக்க முடியாத அளவுக்கு. அதுதான் அந்த ஆட்டத்தின் முடிவு. அது கடவுள் பார்த்துக்குவார். அதுதான் கர்மான்றது. அதனால் என்ன வேணாலும், யாரை வேணாலும் பகைக்கலாம், யார் குடும்பங்களையும் நீங்கள் பிரிக்கலாம், தன்னுடைய அம்மாவையும் பையனையும் பிரிக்கலாம், பொண்டாட்டியும் புருஷனையும் பிரிக்கலாம், அம்மா வந்து குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு, இந்த மாதிரி நிறைய குடும்பங்களை நீங்கள் இடைஞ்சல் பண்ணியிருக்கலாம். இப்போ உங்கள் டைம் நீங்கள் ஆடுங்க. ஆனால் இந்த சோகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நாள் சோதனை கொடுப்பார் இந்த கடவுள். கண்டிப்பாக அதை எதிர்நோக்கி இருப்போம். ஏன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் நல்லது செஞ்சதை விட நீங்கள் கெட்டது தான் நிறையா செஞ்சுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்னு வச்சாக்கா, நீங்கள் வந்து நல்லது செஞ்சாக்கா அது வந்து உங்களுக்கு கிரெடிட் இதில் போகும். அது 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 உங்களுக்கு பணம் நல்லது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கெட்டது என்னாக்கா அது ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து லாஸ். நீங்கள் ஒரு பக்கம் அக்கௌண்ட் பணம் போட்ட மாதிரியும், இன்னொரு இதுலேருந்து பணம் எடுக்கிற மாதிரியும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ எது அதிகமாக தான் அது நிற்கும். நீங்கள் நல்லது அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கடைசியில் ஃபைனலில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் கெட்டது அதிகமாக பண்ணியிருந்தீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் கெட்டது தான் நீங்கள் அதிகமாக பண்ணியிருக்கீங்கன்னாக்கா அந்த கெட்டது கர்மா உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் உங்கள் ஆட்டம். அந்த ஆட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் வந்து ஏன்னா இது எல்லாருடைய வாயிலும் விழுந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்பதை எதிர்பார்ப்போம்.